எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன வாழ்வின் வழிகாட்டி என்ற கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நாள் என்னுடைய பாட்டி ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, பாட்டி என்ன கதை எழுதுங்களா என்று கேட்டேன். பேரா, நான் உன்னை பற்றி தான் எழுதுகிறேன் என்றார். நான் வியப்பாக அவள் சொல்வதை கேட்டேன். எழுதப்படும் சொற்களைப் போல அவற்றை எழுதும் எழுதுகோளும் மிகவும் முக்கியமானது. நீ பெரியவனான பின் இந்த எழுதுகோள் போல் இருப்பாய் என்று நம்புகிறேன் என்றார். பாட்டி, இந்த எழுதுகோள் ஒன்றும் தனி சிறப்பு வாய்ந்ததாக தெரியவில்லையே, மற்றதை போல்தான் உள்ளது என்றேன். நீ பார்க்கும் பார்வையை பொறுத்து பொருளின் முக்கியத்துவம் இருக்கின்றது. எழுதுகோளுக்கு 5 பண்புகள் உள்ளன. அவற்றை உனக்குள் வளர்த்து கொண்டால் இவ்வுலகில் நீயும் சிறப்பாக வாழலாம் என்றார் பாட்டி. வாருங்கள், அந்த 5 பண்புகள் என்னென்று பார்ப்போமா? பல திறமைகளை உடையவராக நாம் இருப்பினும் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு பலர் உள்ளனர். அவர்கள் நம் தாய், தந்தை, ஆசிரியர்கள், பெரியவர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். நல்ல எழுதுகோளும் எழுதுவோருக்குட்பட்டு அவர் வழி செல்கின்றது. அதுபோல நம்மை வழிநடத்தப்படும் சொற்களை கேட்டும் நானும் நடக்க வேண்டும். இதுவே முதல் பண்பு. எழுதுகோளின் கூர்மை மறையும் போதெல்லாம் அது கூர்மையாக்கப்பட்டு துன்பத்திற்கு உட்படுகிறது, தன்னை திறம்பட செயலாற்ற செய்கிறது. அதுபோல நாமும் சில தோல்விகள் துன்பங்களை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்டால் நன்கு பக்குவப்பட்டவர்களாக இருப்போம். இதுவே 2வது பண்பு. ஏதேனும் தவறாக எழுதுகோளால் எழுதிவிட்டால் அழிப்பானால் அழிக்கின்றோம். தவற்றை திருத்திக் கொள்வதற்குரிய என்று நீதி நேர்மையை நாட்ட தவற்றை திருத்திக் கொள்வது தேவையாகின்றது. இதுவே 3வது பண்பு. மரத்தான பல வண்ணங்கள் பூசப்பட்ட எழுதுகோளின் வெளி தோட்டத்தை விட அதன் உள்ளே உள்ள கனிமம் இன்றியமையாதது. அதுபோல நம் மனதுள் என்ன நிகழ்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே 4வது பண்பு. எழுதுகோள் தான் எழுதும் தாளில் தன்னுடைய முத்திரையை பதித்துவிட்டு சொல்கின்றது. அதுபோல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பெயர் சொல்லும்படி தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதுவே 5வது பண்பு. சுவாமி விவேகானந்தர் சொன்ன, நாம் என்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடம் உள்ளது என்பதை போல நல்ல பண்புகளை நம்முள் வளர்த்து இவ்வுலகில் நீயும் சிறப்பாக வாழலாம் என்றார் பாட்டி. வாருங்கள், நன்றி.